ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விமல் ஜனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா போர்ட்டர் இந்த ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பில் எப்படி ஜாயின் பண்ணலாம், இந்த ஜாப்பில் வந்துட்டு என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டர் ஜாப் இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எந்த மாதிரி வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பார்சல், அது வந்து எந்த பார்சலாக வேணால் இருக்கலாம். இதை வந்து கஸ்டமர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. இதை வந்து மீடியேட்டராக நம்ம வந்துட்டு போய் எடுத்துகிட்டு அந்த இடத்துல போய் டெலிவரி பண்ண போகிறோங்க. இது இந்த ஜாப்போட நேச்சராக இருக்க போகுது. ஸோ இந்த ஜாப்புக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேப்பிடோ, ஓலா, பைக் டாக்ஸியில் என்னென்னலாம் நம்ம டாக்குமெண்ட் கொடுக்குறோமோ அதே காமன் டாக்குமெண்ட் தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பைக்கோட இன்சூரன்ஸு, ஆர்சி புக்கு, அப்புறம் நம்மளோட டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் நம்மளோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க்கோட பாஸ்புக், இது எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இதை வந்து நம்ம ஆப்லேயே வந்துட்டு போட்டு ஐடி வந்து க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ OLXல வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஊரில் வந்து யார் வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கிடைக்குங்க. அது மூலிமா அவங்களுக்கு அனுப்பிச்சு நீங்கள் வந்து உங்களோட ஐடியை வந்து வாங்கிக்க முடியுங்க. ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோ இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஜாப்பை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை வந்து நீங்கள் பார்த்தாலே OLXலேருந்து எப்படி வந்துட்டு நீங்கள் எந்த ஜாப் நம்ம சர்ச் பண்ணணுன்னாலுமே சர்ச் பண்ணி அவங்களோட கான்டாக்ட் நம்பரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த ஒரு வீடியோவில் ப்ரீஃபாக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு 2 வழியில் ஒன்று ஆப்பு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா OLXல போய்ட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணி ஒரு கான்டாக்ட் நம்பர் எடுக்கிறது, இந்த 2 மூலிமா இந்த ஜாப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாங்க. நம்மளோட டாக்குமெண்ட்டை வந்துட்டு இதில் அப்லோட் பண்ணிட்டோன்னா நம்மளோட டாக்குமெண்ட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இப்போ ஜாப் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது, வேகன்சி இருக்குது அப்படின்னு வந்து இந்த வேலை வந்து நமக்கு கிடைக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இப்போ பார்த்திங்கன்னா சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஊரில் தான் இருக்குது. மற்ற ஊர்லாம் பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா இந்த வேலையை வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இந்த வேலைக்கான ஏர்னிங்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்த ஒரு கிலோமீட்டர் பேஸில் தான் இதுலேயும் தருவாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா அந்த மாதிரி வந்து தந்துட்டுருக்காங்க. ஸோ தோராயமாக பார்த்திங்கன்னா அந்த 10 ரூபா அந்த மாதிரி தாங்க இதோட ஏர்னிங்ஸ் இருக்கும். இதில் வந்துட்டு எவ்வளோ கேஜி வந்து வெயிட் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு ஒரு 14 கேஜி அப்படின்னு சொல்கிறாங்க, சிலர் 20 கேஜின்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து 10 கேஜின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்ஃபார்மாக இவ்வளோ தான் அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரியல. பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 20 கேஜிக்குள்ளே இருக்குங்க. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு கஸ்டமராக வந்துட்டு அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு ஆட்டோலையோ இல்லை வந்துட்டு ஒரு டெம்போலையோ வந்து ஏற்றி விடுறத விட ஒரு பைக்கில் வந்து நம்ம ஏற்றி விடும்போது நமக்கு காசு கம்மியாகுமே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரூல்ஸே என்ன இருக்குன்னா, உங்களால் ஏற்ற முடியாத பெரிய லெவல் சைஸில் ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு ரொம்ப வெயிட்டான பொருளை கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம வந்துட்டு ரொம்ப முடியல, அதை வந்து தூக்கி வைக்க முடியாது, வச்சுட்டு பைக் ஓட்ட முடியாது, ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுறதுங்க ரொம்பவே பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். சில கஸ்டமர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து 50-100 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் போய் இதை டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி பண்ணவங்களும் அதை தான் பண்ணாங்க, நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி திட்டலாம் செய்கிறாங்க. ஸோ வந்து இதை மைண்டில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெரிய பொருள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க, எடுத்துகிட்டு போக முடியாது, பைக்கில் வச்சு கொண்டு போக முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லிமிட்டேஷன் பார்த்துட்டு ஒரு 10 கேஜி இல்லை 20 கேஜி அது ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லிமிட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி டைம் எடுக்க தான் செய்யும். கண்டிப்பாக எந்த ஒரு கேன்சலேஷன் ஆர்டருமே வந்துட்டு உடனே வந்துட்டு கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து பேசி எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு சப்போர்ட்டுக்கு நம்ம கூட ஸ்விக்கி, ஜொமேட்டோ எதாக இருந்தாலுமே அவங்க வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆக்குவாங்க. நீங்கள் வந்து பொறுமையாக அவங்கள்ட்ட வந்து சொல்லி நீங்கள் வந்து கேன்சலே பண்ணிடுங்க. ஏன்னா எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லைங்க. ஸோ வந்துட்டு ஓவர் வெயிட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இன்சூரன்ஸும் க்ளைம் பண்ணி தர மாட்டாங்க, எதுவுமே வந்து கம்பெனி சைடு வந்து சப்போர்ட் இருக்காதுங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஆர்டர் வந்துச்சுன்னா அதை வந்துட்டு கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி விட்டுருங்க. இது ஒரு பார்ட் டைமாக கூட இந்த ஜாப் எடுத்துக்கோங்க, இதை வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஜாப்போட நேச்சர் எப்படி இருக்கும், ஆடில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஃபைலை வந்து மறந்து வச்சுட்டு போயிடுவார். அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து அந்த டைமில் வந்துட்டு வீட்டில் வந்து ஃபைலை மறந்து வச்சுட்டு போனனால டக்குன்னு வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணி இப்படி இந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி லொக்கேஷன் எல்லாம் போட்டுருவாங்க. அவங்க வீட்டுக்கு போகணும், நம்ம அந்த ஃபைலை கொடுத்துருவாங்க, நம்ம கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். டிஃபன் பாக்ஸ் மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க, காய்கறி மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆடில் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போங்க. ஸோ இந்த மாதிரியும் ஆர்டர்ஸ் வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பெரிய பெரிய பார்சலை வந்துட்டு போட்டு விட்றவும் செய்கிறாங்க. ஸோ பெரிய பார்சலை வந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா அதிக காசு ஆகும் அப்படிங்கிறனால
இதில் வந்துட்டு அவங்களே வந்துட்டு இப்போ எத்தனை கேஜின்னு கேட்டிருக்காங்கன்னா லிமிடேஷன் இருக்குன்னா அவங்க ஒரு 30 கேஜி இருக்க பாக்ஸை கூட அவங்க 20 கேஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பில் போட்டுட்டு நமக்கு வந்து கொடுக்குற செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சலே பண்ணிடுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேஜி தான் இருக்கும், இல்லை 5 கேஜி தான் இருக்கும். பட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிடலாங்க. ஸோ ரூல்ஸ்லேயே வந்துட்டு நம்மளோட ஆப்லேயே இருக்கும். நம்ம பைக்கில் வந்து எந்த அளவுக்கு வந்து அதை கொண்டு போக முடியுமோ அந்த ஒரு சைஸ் இருக்கக்கூடியதை தான் நம்ம கொண்டு போக முடியுங்க. அவங்க வந்து புக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால நம்ம எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளால் அதை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னா நம்ம அங்கேயே இருந்து கேன்சல் பண்ணி கஸ்டமர்டே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சிலர் வந்து திட்ட தான் செய்வானுங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட காரியமாகணும் அப்படிங்கிற மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்து நம்மளோட சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம நாளைக்கு நல்லா இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ வந்துட்டு நம்மளால் முடியாத அளவுக்கு பெரிய பாக்ஸோ இல்லை ரொம்ப வெயிட்டான பொருளோ கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுங்க. கஸ்டமர் ஏதாவது சொன்னான்னா அவனையுமே தான் நம்ம திட்டி விட்ருங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. இவ்வளோ பாக்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும், யார் தான் எடுத்துகிட்டு போவா, முன்னாடி வந்து எடுத்துகிட்டு போனால் நானும் எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுருங்க. அதனால் வந்து ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. இந்த ஜாப் இல்லைனா அடுத்த ஜாப் நமக்கு எதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேலை வந்து சூட் ஆகுமா, ஏர்னிங்ஸ் வருமா அப்படின்னா பலர் வந்து கமெண்டில் போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்தப்போ வந்துட்டு இதுக்கு வந்து ஆர்டர்ஸே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் வந்து இது வந்துட்டு ஒரு பார்ட் டைமாக வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு இப்போ அது ஒரு ஜாப்பையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்காம ப்ளஸ் வந்து ஸ்விக்கி சேர்த்து பாருங்கள், இல்லை ஜொமேட்டோ சேர்த்து பாருங்கள், இல்லை ஓலா பாருங்கள், ரேப்பிடோ பாருங்கள், என்ன வந்து அந்த சிட்டிஸில் அவைலபிளாக இருக்கோ அதையும் சேர்த்து பாருங்கள். அப்படி ரெண்டுமே சேர்த்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான ஏர்னிங்ஸ் வருங்க. ஸோ இதை வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு OLXல சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்கும். அது மூலிமா வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கான ஜாயினிங் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 900 rupees கேட்குறதா சொல்கிறாங்க. பட் வந்து இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப்பாக பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு இப்போ சேட் ஆஃப் ஃபேக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் வந்து இல்லாமல் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. நம்மளோட சிட்டியில் நம்மளோட ஜோனில் வந்து எந்த மாதிரி அவைலபிளாக இருக்கோ அதை பொறுத்து இது மாறுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது காசு இல்லாமல் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஏர்னிங்ஸ்லேருந்து அவங்க கழிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நடக்கலாம். ஸோ வந்துட்டு அது நீங்கள் எப்போ யார் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறீங்களோ அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டிங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குங்க. ஸோ இந்த ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். சில பார்சல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சில பார்சல் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். சில பார்சல் வந்து லிமிட்டேஷனோடு இருக்குங்க. இத்தனை லிமிட் தான் நம்மளால் கொண்டு போக முடியும்னா அந்த ரூல்ஸ் வச்சுருக்காங்கன்னா அதுக்குள்ளே இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து நமக்கு எது செட் ஆகுமோ அந்த பார்சல் எடுத்துகிட்டு நம்ம போய் டெலிவரி பண்ணி இது மூலிமா ஏர்ன் பண்ணலாங்க. ஸோ சென்னையில் மட்டும்தான் இப்போ தமிழ்நாட்டிலே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. போக போக எல்லா சிட்டிஸ்லேயும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வழியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுகிட்டே வரும். உங்களுக்கு வந்துட்டு யாராவது புதுசாக ஜாயின் பண்ணணும், ஏதோ ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.